டேய் ஒத்துக்குச்சு, நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிறோம், அது சொப்பு வச்சுக்கணும் விளையாடிக்குது. அக்கா ஓனரம்மா அப்படிதான் இருக்கும், நீ வேலையாப்பா இருக்கா? என்னடா அங்க பேச்சு வேலை இருக்குதா இல்லையா? அக்கா நான் கரெக்டாக தான் வேலை செஞ்சுக்கிறேன். அந்த அக்கா தொச்சத்தையும் தொச்சுன்னு. அட சொம்முனைக்கியா என்னைய மாட்டி விடுற? டேய் வாணி, அவன் மாதிரி டயர்ல ஆணி வச்சு அடிக்கிறான் பார். டயர்ல ஆணி வச்சு அடிக்கிறானா? டேய் ஏண்டா? அக்கா இல்ல பெஞ்சரே இல்லக்கா, எப்படிக்கா போட முடியும்? அதுக்கு அட என்ன கண்ணியா, ஆணி வச்சா பெஞ்சர் ஆகிட போகுது, பெஞ்சர் போட்டுக்கலாம். ஓ அப்படியா? ஏக்கா அவன் கரெக்டாக தானே செய்யறான், அதுக்கு போய் குறை சொல்றவனா? இந்த மாதிரி ஓனரம் வந்தா வேலை இங்கிடும், நான் வந்து மாட்டணும் போது. நான் என்னமோ முன்னு பேசுற மாதிரி இருக்குதே. என்ன பண்றதுமா, என் தலையெழுத்து உங்ககிட்ட வந்து மாட்டிக்கினேன். தெரியுதா? அப்ப எனக்கு நீ கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துருந்தா உனக்கே அந்த தலையெழுத்து. சரி நீ கோவப்படாதுமா, நான் வேலை செஞ்சு கழிச்சிடுறேன். அக்கா ஆணி நிறைய வாங்கி கொடுக்கா, அப்பதாக்கா பெஞ்சர் நிறைய போட முடியும். டேய் வாங்கலாம்டா, இது பெரிய கஸ்டமர்டா, சீக்கிரம் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுடா. அக்கா நான் எவ்வளவு நேரம் பெஞ்சர் போடுறேன் தெரியுமா, என்ன போய் இப்படி சொல்லிட்டா? சரிடா கோவப்படாத, இது பெரிய கஸ்டமர்டா, அதனால தானே சொல்றேன். நீ கவலைப்படாதா, இந்த பிசினஸ் ஓஹோன்னு போவான். வண்டி கொடுத்துவேன் உட்காரி தான் வைக்கணும் நம்மளுக்கு என்ன. ஏய் சும்மாவே உட்காந்துங்கற, இது வேணும் அது வேணும் வாங்கி கிடக்குற. டா தண்ணி. ஏய் என்னடி தண்ணிக்கே இப்படி சலிச்சுக்கிற? சலிச்சுக்கிறாங்க, உட்காந்துங்கறே உட்காந்துங்கற. ஏய் சீக்கிரம் வேலை முடிக்கிறீங்களா இல்லையா? உணரம்மா நான் கரெக்டா செய்யறேன், நம்ம தான் செய்ய மாட்டேறாங்க. அட தீஞ்சு போன வட்டுக்குச்சி அந்த பக்கம் வரும் இல்ல, வா அந்த கோலை வச்சு போடுறேன். நான் அந்த பக்கம் வர மாட்டேன், அந்த பக்கம் போவேன். நீ எந்த பக்கம்னா போட, உன் காலை உடைக்கிறது தான். ஏக்கா ஒழுங்கா வேலை செய்ய, எதுக்கு பேசுங்கிற சும்மா? எனக்கு வாய் கொழுப்பு பேசி நடக்குது. ஏ ராணி அது ரொம்ப ஓவரா பேசுறிய, நம்ம கொடுக்க வேண்டிய காசு கொடுத்து அது போக சொல்லியதா? நீ சொல்றதும் கரெக்ட் தாண்டியா. ஏக்கா நீ உடனே வேலை செய்யத்தாடா, எனக்கு கொடுக்க வர காசு கொடுத்து கிளம்பு. அம்மா மகாராணியா, உன்னை போய் தப்பா பேசணுமா நானு? ஏய் இப்போ எதுக்கு துப்புற? வாயில கொசு போயிடுச்சுமா, அதை துப்பணுமா? கொசுவா? ஏய் இந்த பாரு. ஏய் வாணி ராணி, எங்க திரும்பிங்கிற பாத்தியாடி? ஏய் என்னடி ரெண்டு வண்டி ஏத்துனீங்க? ஆமாண்டி. என்னடி வாணி ராணி, இதுக்கு பஞ்சர் போடுங்க. ஏது இந்த வண்டிய எங்க எடுத்துட்டு வந்தீங்க? ஏய் நீங்க தான் வண்டி பென்ஷன் போறதுக்கு இல்லைன்னு சொன்னீங்களா, அதான் ரோட்ல இருந்து தூக்கிட்டு வந்தோம். அப்ப இது திருட்டு வந்தீங்களா? இது ஏன் திருட்டு வண்டியா போகுது, ரோட்ல இருந்து எடுத்துட்டு வந்தோம். ரோட்ல இருந்து எடுத்து வந்தீங்களா? ஏய் என்ன பிரச்சனை வரப்போகுது தெரியலடி. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது, பென்ஷன் போடுங்க நான் பாத்துக்கிறேன். என்ன பாத்துப்ப, வண்டிக்கு சொந்தக்காரங்க வந்து கேட்கும் போது எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லுவேன், அதானே? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, பஞ்சர் போடுங்க, அப்பதான் சீக்கிரம் பணக்கார ஆவீங்க. இப்படிலாம் பஞ்சர் போட்டா பணக்காரங்க ஆக மாட்டோம், ஜெயில போய் களிதான் தின்னுவோம். ஏய் கவலைப்படாதீங்கடி, கறியும் சோறும் போடுறாங்களாம் ஜெயில. கறி சோறு போடுறாங்களா? ஏய் அலையாதடி. ஆமா வாணி, இப்பெல்லாம் நல்ல ருசியா கறிஞ்சோறு போடுறாங்களாம், கார சாரமாக்குதான். ஏய் நல்லா ருசியா போடுறாங்களாமாடி. அதுக்கே போய் ஜெயில போய் கொலை சொல்றியா? ஏய் வாணி நீ போத்தந்தா சொல்றீ, நானும் கூட வரேன். எதுக்கு சோத்துனவா? வேலைய பாருங்க, அவதான் சொல்றானே நீ அவ ஆடுற. ஏய் நான் சினிமாவுக்கு போனேன்டியா, நீ காசு குத்தினா நாங்க போயிடுவோம். நாங்க அவருக்கு காசு கொடுக்குறேன். ஏய் வெண்டில தான் விட்டுக்கறேன் பாரு, முதல்ல காசு கொடுங்க. காசு வாங்கிட்டு நீங்க சினிமாக்கு போயிடுறீங்க, இங்க யார் வந்து உதவ வாங்குறது? நீங்க ரெண்டு பேரும் தான். ராணிய பாத்தடி உன் மாமியார் கிழக்கு நக்கல. இங்க பாரு, ஒழுங்கா காசு குத்துட்டீங்களா நான் சினிமாக்கு போயிடுவோம், இல்லாட்டி வெண்டிக்கார தான் உங்ககிட்ட விட்டுருவோம். அக்கா நீ கவலைப்படாத, எவன் வந்தாலும் ஒரு கை பாத்துடுறேன். ஏய் வத்துக்குச்சி, அவன் கை பார்த்து என்ன பண்ண போற, கம்முன்னு இரு, அவங்களே அடிச்சுன்னு மாறுவாங்க. ஏய் காசை கொடுங்கடி, ஆயில்னா வெண்டிக்கு சொந்தக்காரனை கூட்டின்னு வந்துடுவேன். ஏ ராணி இது இருந்தாலும் பிரச்சனை இல்லாட்டாலும் பிரச்சனைடி, எங்க காசு கொடுத்ததுக்கு அனுப்பிச்சு விட்டுறலாண்டி. அப்ப வண்டிக்காரன் வந்தா என்ன பண்றது? வந்தா உதவாங்க. ஏ ராணி சீக்கிரம் உன் மாமியாருக்கு பாயசத்தை போட விட மாட்டேன்டி, ஏற்றி காசை குடுறி, இந்தாங்க எடுத்துட்டு போங்க. மைனா போய் காசு வாங்கினுவா. குடுங்கடி காசு, குடுங்கடி. இந்தாங்க. ஏய் வர்றது வந்துருச்சு, வாடி போலாம் நம்ம. வா போலாம், குந்தாணி உதவாங்கட்டும். ராணி நம்மளும் கடை மூட்டு போயிடலாண்டி, இல்லைன்னா பிரச்சனை வந்துரும்டி. அதெல்லாம் வண்டி வராது, கம்முன்னு கடை நான் பாத்துக்கிறேன். என்னத்த பாத்துப்பா, நாங்க அடி வாங்கத்த பாத்துப்பியா? பாப்பம்மா பாப்பேன், நீங்களாம் அடி வாங்கின பிறகு அப்புறமா தடுப்பேன்.
என் ராணி நம்மளை சுத்தி எல்லாம் வில்லிங்களாவே இருக்குடி. நம்மளுக்கு நல்லா சொல்ல யாருமே இல்லடி இந்த உலகத்துல. ஏன் இல்ல நாங்க இருக்கோம். வந்துச்சுடி அடுத்த வில்லிங்க. ஒருவேளை அவங்க சைக்கிளா இருக்குமோ தெரியலையே. உங்களுக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்க தீர்த்து வைக்கிறோம். தீர்த்து வைக்கிறீங்களா? எங்களை தீர்த்து கட்டுறீங்க போங்கடியா. கஜா நான் ஒருத்தங்க இருக்கிறது உனக்கு கண்ணுக்கு தெரியலையா? பங்கச்சக்கா குரல் கேக்குது, என்ன இருக்கா பாரு. தெரியலக்கா, காணுமே. குரல் மட்டும் வருது. ஆஹா ஆரம்பிச்சிட்டாங்களா? என்ன பேசினாலும் வேலைக்கு ஆகாது, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். ஏ கஜா இப்ப எதுக்கிட்ட வந்துருக்கீங்க சொல்லுங்கடி. ஏய் பஞ்சர் கடல ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு வார்த்தை சொல்லவே இல்ல. ஆமா அப்படியே ஒன்று சொன்னா விளங்கிடும் பாரு. எது பண்ணாலும் வந்து கெடுத்து விட்டு போயிடுவேன். அதுக்கு வந்திருக்க. அக்கா இந்த பின்னாடி இருக்கிற 2 சைடுல எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குதுக்கா. அந்த 2 வண்டிக்கு வெளியூர் கஸ்டமர் அவங்க. ஏக்கா வெளியூர் கஸ்டமர்லாம் இல்லக்கா, அந்த மிலிட்டரிக்கா இருக்கிறாருல இவ்வளோ பேர் துப்பாக்கி வச்சுன்னு இருப்பாரு, அவர் வண்டிக்கா. மிலிட்டரிக்கார வண்டியா? முன்னாடி பெரிய துப்பாக்கிலாம் வச்சுக்குன்னு சொல்றாங்க. சரிடி, ஆனா இந்த வண்டி வந்து அந்த ஃபைட் மாஸ்டர் வர அவர் தானே? ஆமாக்கா. ஃபைட் மாஸ்டரா? ஐயோ எனக்கு தலை சுத்துதடி. எனக்கு தள்ளி தலை சுத்துது. ஏக்கா கவலைப்படாத, எவன் வந்தாலும் ஒரு கை பார்த்துடுறேன். முதல்ல உன் கையை உடச்சு ஏன் ஓடுறோம்? வந்திருந்து ஒரே டைலாக் பேசிக்கிட்டேன். என்னையா போக சொல்றா? இரு அந்த மீட்டர் போயிட்டு வரேன். ஏன்டி அவசரப்பட்ட? அவங்க மிலிட்டரிக்கார கொண்டு வர போறான்டி. ஏன்டி பயப்படுறீங்க? அப்ப அவங்களுக்கு தெரியாம தந்தீங்களா வண்டிய? இல்லையே, அவங்கதான் தந்து விட்டாங்க. ஏமா ஏன் போய் சொல்ற? அது திருட்டு வண்டி தானே. ஏய் எங்களுக்கு காசு கொடுக்கலன்னா பரவாயில்ல, நீ ஏன் வெளியே போ. போறேன், போய் அந்த போயிட்டு போய் நான் கூட்டின்னு வரேன். இதுக்கு மேல நம்ம இங்க இருக்கணுமா? நம்ம இருந்தா நமக்கு அதான் அவ்வளவுதான். நீ வாடி நம்ம எஸ்கேப் போயிடலாம். எஸ்கேப். ஏக்கா கடையை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க, நம்ம கடை வச்சுக்கலாமா? ஏன் நம்ம வாங்குறதுக்கா? வாடி போலாம், வந்துட்டு போறானுங்க வண்டி சொந்தக்காரனுங்க.